உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். வணக்கம். மீண்டும் மற்றொரு ராஜ்யம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்க கடற்படை முற்றுகைக்கு அருகில் வந்தால் ஈரானின் தாக்குதல் கப்பல்கள் அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை நடவடிக்கை இந்திய நேரப்படி திங்கட்கிழமை இரவு 7:30 மணி முதல் தொடங்கியது. ஈரான் துறைமுகங்களுக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் அனைத்து நாட்டு போர்க்கப்பல்கள் மற்றும் சரக்கு கப்பல்களும் தடுக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியது. ஈரானின் கடற்படை முழுமையாக அழிக்கப்பட்டு மொத்தம் 158 கப்பல்கள் கடலடியில் உள்ளன என்று தனது ட்ரூத் சோஷியலில் விடுத்துள்ள பதிவு ஒன்றில் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆனால் அவர்கள் வேக தாக்குதல் கப்பல்கள் என்று அழைக்கப்படும் சில சிறிய கப்பல்களை தாக்கவில்லை, ஏனென்றால் அவை பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படவில்லை. இந்த கப்பல்களில் ஏதேனும் எங்கள் முற்றுகைக்கு அருகில் வந்தால் அவை உடனடியாக அழிக்கப்படும். கடலில் போதைப் பொருள் கடத்துபவர்களை எதிர்கொள்ள நாம் பயன்படுத்தும் அதே தாக்குதல் முறையையே பயன்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் முற்றுகைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஈரானின் எந்த ஒரு சிறிய வேக தாக்குதல்கள் கப்பல்களையும் மிக கடுமையாக தாக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டது போல ஈரானிய கடற்படை இலக்குகளை மையப்படுத்தி அமெரிக்கா நடத்திய பெரும்பாலான தாக்குதல்கள் பெரிய ரக கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீதே இருந்தன. பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவின் இராணுவ ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கு இவை உத்திரீதியாக முக்கியமான இலக்குகளாக கருதப்பட்டன. ஆனால் பல ஆண்டுகளாக, ஏன் தசாப்தங்களாகவே இராணுவ வல்லுநர்கள் ஓர் எச்சரிக்கையை விடுத்து வருகின்றனர். அதாவது, பெரிய வழக்கமான கடற்படை இலக்குகளை விட எளிதில் கண்டுபிடிக்க முடியாத மிக சிறிய ஈரானிய படகுகளும் சவாலாக அமையக்கூடும். இவை ஒரு பெரிய கூட்டமாக சேர்ந்து தாக்குதல் நடத்தும் சமச்சீரற்ற போர்த்திறனை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது. இருப்பினும் அமெரிக்கா கடந்த சில மாதங்களாகவே தனது நாட்டிற்கு அருகில் இருக்கின்ற கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் பகுதிகளில் சிறிய படகுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. அமெரிக்காவின் போதைப்பொருள் சந்தைகளுக்கு இந்த பிராந்தியத்தின் வழியாக கடத்தப்படும் சட்டவிரோத போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கும் நோக்கில் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றது. இத்தகைய தாக்குதல்கள் டசன் கணக்கில் நடத்தப்பட்டிருந்தாலும் அவை மிக நிதானமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. அமெரிக்காவின் தெற்கு கட்டளை ஒவ்வொரு தாக்குதல் நடத்தப்படும் போதும் அது குறித்து தனித்தனியாக அறிவித்து வருகின்றது. பசிபிக் பகுதியில் நடத்தப்பட்ட 2 தனித்தனி தாக்குதல்களில் 5 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க இராணுவம் நேற்று தான் அறிவித்தது. மோதலின் ஆரம்ப கட்டத்தில் நாம் பார்த்தது போன்ற ஒரு முழுமையான அளவிலான போர் நடவடிக்கைகளுக்கு மீண்டும் திரும்பாமல் ஈரான் மீது தொடர்ந்து அழுத்தத்தை தக்க வைக்க இது ஒரு சிறந்த மாதிரி என்று டொனால்ட் ட்ரம்ப் கருதக்கூடும். மத்திய கிழக்கில் அமெரிக்க கடற்படையின் எந்தெந்த கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வெரிஃபை செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்து வருகின்றது. சனிக்கிழமை எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஓமன் வளைகுடாவின் கிழக்கு விளிம்பில் ஈரான் கடற்கரைக்கு தெற்கே சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதை காட்டுகின்றன. போர் தொடங்கியதில் இருந்து அணுசக்தியால் இயங்கும் இந்த போர்க்கப்பல் வளைகுடாவுக்கு இவ்வளவு அருகில் இருப்பதை நாங்கள் கவனிப்பது இதுவே முதல் முறையாகும். செயற்கைக்கோள் படங்களில் தென்படும் அருகிலுள்ள மற்ற 2 போர்க்கப்பல்களின் அளவு மற்றும் வடிவம்
அமெரிக்க கடற்படையின் ஏவுகணை அளிக்கும் கப்பல்களின் அளவு மற்றும் வடிவத்துடன் ஒத்துப்போகின்றன. அவை லிங்கன் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழுவின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியும் அந்த கப்பல்கள் எவை என்பதை எங்களால் துல்லியமாக அடையாளம் காண முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக ஈரான் மீதான தனது போரை முடித்த பிறகு அமெரிக்கா கியூபாவிற்கு செல்லக்கூடும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திங்களன்று கூறினார். பகமை கொண்ட அந்த தீவு நாடு அவரது முன்னுரிமை பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது என்பதை குறிக்கும் சமீபத்திய கருத்துக்களில் இதுவும் ஒன்றாகும். கியூபா ஒரு வீழ்ச்சியடைந்து வரும் நாடு. நாங்கள் இதை செய்ய போகின்றோம். மேலும் இதை முடித்த பிறகு நாங்கள் கியூபாவிற்கு செல்லக்கூடும் என்று ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளை குறிப்பிட்டு வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். கியூபா என்பது பல ஆண்டுகளாக மிக மோசமாக நிர்வகிக்கப்பட்ட ஒரு நாடு என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார். எங்களிடம் பல சிறந்த கியூப அமெரிக்கர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் ஏறக்குறைய எனக்கு வாக்களித்தவர்கள். ஆனால் அவர்கள் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டனர். பல சந்தர்ப்பங்களில் குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர், அவர்கள் தாக்கப்பட்டனர், கொள்ளையடிக்கப்பட்டனர். மேலும் கியூபாவில் பயங்கரமான விஷயங்கள் நடந்தன என்றும் அவர் மேலும் கூறினார். கியூபா ஜனாதிபதி மிகுவல் தியாஸ் கெனல் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான தனது உரையில் அமெரிக்கா தனது நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எந்த நியாயமும் இல்லை என்று, அத்தகைய எந்த ஒரு நடவடிக்கையும் எதிர்ப்பை சந்திக்கும் என்றும் எச்சரித்தார். கியூபாவுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு இராணுவ ஆக்கிரமிப்பை தொடங்குவதற்கு எந்த நியாயமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டதொரு ஊடகத்திடம் தெரிவித்திருந்தார். மேலும் நாங்கள் இறக்க நேரிட்டாலும் கூட கியூபர்கள் தங்கள் நாட்டை பாதுகாக்க தயாராக உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அமெரிக்கா பொருளாதார தடைகள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகள் மூலம் அந்த தீவு நாட்டின் மீது பொருளாதார அழுத்தத்தை இறுக்கி வருவதால் ஹவானாவுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் அவரது இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த தடைகளை இனப்படுகொலை மற்றும் கொடூரமானவை என்று தியாஸ் கெனல் விமர்சித்தும் இருந்தார். மேலும் அவை நாட்டின் பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடியை தீவிரப்படுத்தியுள்ளன என்றும் வாதிட்டார். எரிபொருள் பற்றாக்குறை, தொடர் மின்வெட்டு மற்றும் உணவு மருந்துக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட ஒரு நீண்டகால பொருளாதார நெருக்கடியை கியூபா எதிர்கொண்டுள்ளது. பல தசாப்தங்களாக நீடிக்கும் அமெரிக்க தடைகளே இந்த இன்னல்களுக்கு பெரும்பாலும் காரணம் என்று கியூபா அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அதே சமயம் கட்டமைப்பு ரீதியான பொருளாதார பிரச்சனைகளே இதற்கு காரணம் என்று அமெரிக்க அதிகாரிகள் வாதிடுகின்றார்கள். வெனிசுலாவிலிருந்து எண்ணெய் விநியோகம் குறைந்தது மற்றும் தொடர்ச்சியான விநியோக தடைகள் உள்ளிட்ட சமீபத்திய நிகழ்வுகள் நாடு தழுவிய மின்வெட்டுக்கு வழிவகுத்து நிலைமையை மேலும் மோசமாக்கின. பதட்டங்கள் நிலவினாலும் இரு தரப்பினரும் குறைந்த அளவிலான தொடர்பை ஒப்புக்கொண்டுள்ளனர். பதட்டங்களை தணிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆரம்பகட்ட நிலையில் இருப்பதாக கியூபாவின் துணை வெளியுறவு அமைச்சர் கூறியிருந்தார். ஜனவரி முதல் மூன்றாவது நாடு மீது இராணுவ தாக்குதல் நடத்த உத்தரவிடுவேன் என்று அச்சுறுத்துவது போல் தோன்றும் ட்ரம்பின் கருத்துக்கள் இரண்டாவது பதவிக்காலத்திற்கான தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் கூறிய சொல்லாடல்களுக்கு முரணாக உள்ளன. அப்போது அவர் புதிய போர்களை தொடங்க மாட்டேன், மாறாக அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று கூறியிருந்தார். இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.